அமைச்சர் ஏன் அப்படி பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இங்கே பாருங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அறிக்கை பாருங்க, கடிதம் அனுப்பியிருக்காரு. இது அவர் கையில் தானே, அவர் அறிக்கை தான். அதில் என்ன அவர் சொல்லிக்காரு பாருங்க, 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. கொரோனா போன்ற பேரிடர், வர்தா, இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள், அது மட்டுமின்றி 90% மக்கள் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கொடுத்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு என்ன சொல்லிருக்காரு, உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காமல் நீங்கள் உடனே பணி நிரந்தரம் செய்யணும்னு அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு கொடுத்துருக்காரு. அவர் நமக்கு நாமே திட்டத்தில் எல்லாரையும் சந்தித்து வரும்போது ஒரு பெண் எந்திரிச்சு கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவோம்னு அவரே உறுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் எங்கே கொடுத்தோம்னு கேட்டால் அது எப்படி? எல்லாருடைய வலைவலியில் இருக்குது, எல்லாருடைய கையிலையும் இருக்குது அந்த காணொலி, எல்லாருடைய கையிலையும் ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த அறிக்கை இருக்குது. இப்படி கேட்குறது அது பொறுப்பற்ற பதிலாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு அடிப்படை கேள்வி, நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார்கிட்ட ஒப்படைக்க, இந்த நகரத்தை சுத்தமாக்குகிற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அதுதான் கேள்வி. அப்படின்னா இந்த மாநகராட்சின்னு ஒன்று எதுக்கு இருக்கணும்? அதை கலைச்சி விட்டுலாம்ல. உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது, மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்கிறதெல்லாம் எதுக்கு? அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்கள். அது என்னதான் செய்யும்? அதுக்கு வேலை என்ன? தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க, இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது, தனியாரே கையிலிருந்து காசு. தமிழ்நாட்டினுடைய நகரங்களை, முதன்மை நகரங்களை, குறிப்பாக தலைநகரை தூய்மையாக வச்சுக்கொள்ளணும்னு ராம்கிங்கிற அந்த நிறுவனத்துக்கு, ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்க. அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது? ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது? 2700 கோடி கொடுக்குது. ஒரு ஆண்டுக்கு 270 கோடி அப்படின்னா 10 மாதத்துக்கு எவ்வளோ வருது? 2070 கோடி, 700 கோடியே கொடுக்குது. இவங்க இப்போ 23,000 கொடுத்தானா அவன் 16,000 வாங்குறான், வேலைக்கு வாங்குறாங்க. தனியார் எப்படி செய்யும்? எந்த மாதிரி செய்யும்? ஒரு குப்பை அள்ளுறதை கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை? அரசு என்ன? எல்லாமே தனியார் மயம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்குறோம்ல, ஒரு கேள்வி எழுப்புறோம்ல. அது என்ன தான் செய்யும்னு சொல்லுங்கள். என்ன தான் செய்யும்? போக்குவரத்து தனியார் நடத்தணும், கொடுத்துரும். கல்வியை தனியார் நடத்தணும், கொடுத்துரும். மருத்துவத்தை தனியார் நடத்தணும். சாலை போடுதல் பராமரித்தல் தனியார். மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும். சாராய கடை மட்டும் அதுவே நடத்துங்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம மூக்கை பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்கிறாங்க. நீங்கள் பால் விற்கிறவன பால்காரங்கிறீங்க, காய்கறி விற்கிறவன காய்கறிக்காரங்கிறீங்க. அப்படி தானே சொல்கிறீங்க? அப்போ குப்பையை போடுறவனையில் குப்பைக்காரன்னு சொல்லணும். அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்ணுறவனே நீங்கள் குப்பைக்காரங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு பாரு. காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர், பால் விற்க வர்றவர் பால்காரர், குப்பையை போடுறவன் குப்பைக்காரன் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பயந்து கிடக்கும்போது முன்கள பணியாளர்கள்னு சொன்னீங்க. கொரோனா நேரத்தில் பெரும் புயல் காலங்களில் இன்றைக்கி புயல் ஒரு விழுந்துட்டா, ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும், வெள்ளத்தில் மூழ்கிட்ட, அதெல்லாம் அவங்க தான் களத்தில் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? அவங்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க. பணி நிரந்தரம் செய்கிறதுல 12 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சுட்டாங்க. பணி நிரந்தரம் செய்கிறதுல இருக்கிற இடையூறு என்ன? ஒரே காரணம், உங்களுடைய நிதி இல்லை, நிதி வளமை இல்லை, அவ்வளோ பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ மகளிருக்கு
உரிமை தொகைன்னு 1000 கொடுக்குறீங்க. இளம் பெண்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு 1000 கொடுக்குறீங்க. படிக்க போகிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு 1000 கொடுக்குறீங்க. அதுக்கு பணம் எவ்வளோ வருது? ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி அதில் செலவழிக்கிறீங்க. இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டிலாம் திறக்கிறீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? சிலைகள் வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ செலவழிக்கிறீங்க? இப்போ மதுரையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரில் 200 கோடிக்கு ஒரு நூலகம் கட்டியிருக்கு. நீங்கள் வாங்க, அந்த நூலகத்தில் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில் கட்டலாம்? நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க? ஒரு பெருநகரங்களில் 1000 பேர் படிப்பாங்களா? ஒரு 3 கோடி செலவழித்து கட்டிட முடியாதா? இல்லை 5 கோடி? அதுக்கு எதுக்கு 200 கோடி? பல வழக்கும் கண்ணாடியில் இருந்தால் தான் உள்ள படிப்பு வருமா? சொல்லுங்கள். நீங்கள் 540 கோடிக்கு கலையரங்க அங்கே மகாபலிபுரத்துக்கிட்ட கட்ட சொன்னது யார்? கட்ட சொன்னது யார்? தண்ட செலவு, தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்கள். வீடு தேடி அரசு, அதுக்கு செஞ்ச விளம்பரம் ஏன் எங்கள் வீடு தேடி இந்த அரசு வரல? போராடிக்கிட்டு இருக்க வீடு இருக்குல்ல, அங்கே ஏன் அரசு வரல? உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? உங்களுடன் ஸ்டாலின் அங்கே ஏன் இல்லை? எங்களுடன் ஏன் வரல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? தனியார் அல்லலை, பொறுப்பாக அல்லலை. அரசு ஊழியராக இருந்தால் அரசு கேள்வி கேட்கும், மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பயம் இருக்கும். பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையாக குப்பையை அள்ளுவான், தூய்மைப்படுத்துவான். தனியார்ட்டு கொடுத்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? இப்போ எங்கள் மக்கள் போராடினா அவளை பெரிய வெளியேற்றிட்டு வட இந்தியாவில் வந்து இறக்குவான். அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியாவிலேருந்து எடுப்பான். அவன் வந்து கொடுக்குறதான் கூலி. அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்லேருந்து இறக்குறத விட்டு குஜராத்லேருந்து இறக்குவான், குஜராத்லேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து இறக்குவான். அதான் நடக்கும். கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது. எதில் கொள்கை முடிவு?